Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து வெக்டார் ஸ்பேசஸ் அல்லது லீனியர் ஸ்பேசஸ்னால் என்னென்னு ரிவைஸ் பண்ண போகிறோம். அப்புறம் அந்த வெக்டார் ஸ்பேசஸில் நம்ம ஏற்கனவே படித்த ஒரு சில கான்செப்ட்ஸ் இந்த கோர்ஸுக்கு என்ன தேவையோ அதை ரீகால் பண்ணலாம். ஸோ வெக்டார் ஸ்பேசஸ் அல்லது லீனியர் ஸ்பேசஸ் ஆர் இதுக்கு இன்னொரு பேர் வந்து லீனியர் ஸ்பேசஸ். இதோடைய ப்ரோட்டோடைப், அதாவது ப்ரோட்டோடைப்னா வந்து ஒரு நீங்கள் ஒரு உதாரணம் அப்படின்னு நீங்கள் எடுக்கணும்னா வந்து R2 தான் வந்து இதுக்கு வந்து ஒரு நான் ட்ரிவியலான ஒரு உதாரணமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ R2வில் நமக்கு என்னெல்லாம் தெரியும், நீங்கள் +1 +2லையோ அல்லது பிஎஸ்சிலேயோ வந்து R2வில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னா, ஏதாவது ஒரு 2 வெக்டர் எடுத்திருப்பீங்க, அதை ஆட் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் அதில் ஒரு 0 வெக்டர் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது R2 தான் வந்து இதோடைய ப்ரோட்டோடைப்பு. ஸோ நீங்கள் R2வில் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோங்கிறத நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் அல்லது டெஃபனிஷன் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ் கொடுக்குறேன். அதிலேருந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு அது ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ எ சப்செட், ஸோ இதோடைய டெஃபனிஷன் என்னென்னா, நாட் அ சப்செட், எ செட் எக்ஸ், இதை வந்து எப்போ லீனியர் ஸ்பேஸ்னு சொல்லுவோம்னா, லீனியர் ஸ்பேஸ் அல்லது வெக்டார் ஸ்பேஸ் if there are 2 ஆப்ரேஷன் இருக்குது, there are operations, binary operations. ஓகே, a set, அது வந்து நான் எம்டி செட்னு எடுத்துக்கிறேன். a non-empty set, a non-empty set is said to be a vector space or linear space over a field, over a field f. இங்கே ஃபீல்டுங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், ஃபீல்டுங்கிறது வந்து ரியல் லைன் அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பர், இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து எஃப்ஐ வந்து ஆர் அல்லது சி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓவர் a field f which is r or c if 2 பைனரி ஆப்ரேஷன் இருக்குது, தேர் எக்ஸிஸ்ட் பைனரி ஆப்ரேஷன். ஒரு பைனரி ஆப்ரேஷனை வந்து நான் ப்ளஸ்ன்னு குறிக்கிறேன். இது பைனரி ஆப்ரேஷனுங்கிறதுனால இது பைனரி ஆப்ரேஷன் ஃப்ரம் x cross x to x, அண்ட் இன்னொரு பைனரி ஆப்ரேஷன் டாட்டு, இது வந்து இந்த ஃபீல்டு கிராஸ் எக்ஸ் டு எக்ஸ் இதுக்கு போகக்கூடிய மேப்பிங்ஸ். ஸோ பைனரின்னா 2 இன்புட் எடுக்கும். ஓகே, இங்கே அடிஷனுக்கு வந்து 2 இன்புட், ரெண்டுமே எக்ஸ்லேருந்து வருது, அதோடைய ரிசல்டன்ட் வந்து எக்ஸில் இருக்கும், அதாவது அதோடைய அவுட்புட். அதே மாதிரி டாட்டு, இந்த டாட்டை வந்து டாட்டுக்கு வந்து ஒரு இன்புட் ஃபீல்டுலேருந்து வரும், இன்னொரு இன்புட் எக்ஸ்லேருந்து வரும், அதோடைய ரிசல்டன்ட் வந்து எக்ஸில் இருக்குது. ஸோ இந்த அடிஷனை வந்து, இந்த அடிஷன் சிம்பிள், இதை வந்து வெக்டார் அடிஷன் வச்சுக்கலாம், இதுக்கு பேர் வெக்டார் அடிஷன். இந்த டாட்டுக்கு பேர் வந்து ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் வச்சுக்கோங்க, ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். இந்த மாதிரி 2 பைனரி ஆப்ரேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும், such that அல்லது satisfying the following condition, satisfying the following condition for x, y, z in x and alpha, beta in f, the following conditions are satisfied. Number 1, first condition வந்து x plus y equal to y plus x, அதாவது இந்த அடிஷன் ஆப்ரேஷன் வந்து கம்யூட்டேட்டிவ். ரெண்டாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி x plus y plus z, இது வந்து சேம் as x plus y plus z.
மூணாவது there exists an element 0 in x such that 0 plus x equal to x for every x in x. அதாவது ஏதோ ஒரு என்ட்ரி எக்ஸிஸ்ட் ஆகுது, அதோட எந்த என்ட்ரியை ஆட் பண்ணாலும் அந்த சேம் எக்ஸே தான் கிடைக்குது. ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு பேர் ஐடென்டி எலமெண்ட். நாலாவது ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் மைனஸ் எக்ஸ் இன் எக்ஸ். அதை வந்து நான் மைனஸ் எக்ஸ்னு டினோட் பண்ணுறேன். சச் தட் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் இது வந்து 0, அதாவது இந்த ஐடென்டி எலமெண்ட்டு. அஞ்சாவது 1.x இதை வந்து எக்ஸு. இப்போ நான் அந்த 1.xன்னு எழுதியிருக்கேன், ஆனால் சில நேரம் எழுதும்போது இந்த டாட் இல்லாமல் வந்து எழுதுவேன். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனை டாட் இல்லாமல் எழுதுவேன். அதுக்கப்புறம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டாட் எக்ஸ் இது வந்து ஆல்ஃபா டாட் எக்ஸ் ப்ளஸ் பீட்டா டாட் எக்ஸ். ஆல்ஃபா பீட்டா டாட் எக்ஸ் இது வந்து ஆல்ஃபா டாட் பீட்டா டாட் எக்ஸு. அப்புறம் ஆல்ஃபா டாட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஆல்ஃபா டாட் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா டாட் ஒய். ஓகே, அதாவது இந்த பைனரி ஆப்ரேஷன் அடிஷன் இந்த ஃபஸ்ட்டிலேருந்து 4th கண்டிஷன் வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை வந்து நம்ம குரூப்னு சொல்லுவோம். ரெண்டாவது இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை வச்சு அது வந்து அபிலியன் குரூப்னு சொல்லுவோம். அப்போ இந்த எக்ஸு வந்து அபிலியன் குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு த பைனரி ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸு. அதே மாதிரி இந்த 5லேருந்து 8 வரைக்கும் உள்ள கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸில் வந்து ஒரு பைனரி ஆப்ரேஷன் இருக்குது ப்ளஸ்ஸு, ஃபீல்டில் வந்து 2 பைனரி ஆப்ரேஷன் இருக்குது. ஒன்று அடிஷன், இன்னொன்று ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அல்லது மல்டிப்ளிகேஷன் இந்த ஃபீல்டு. ஸோ இது எல்லாமே இந்த 3 பைனரி ஆப்ரேஷனுமே வந்து எங்கேயுமே வந்து அந்த 3 பைனரி ஆப்ரேஷனையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரிசல்டன்ட் வந்து ஒரு என்ன சொல்ல டிஃப்ரெண்ட்டாக வரலை. அந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்ணுறோம். அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த 4 கண்டிஷனுமே எழுதியிருக்கோம். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது வந்து ஃபீல்டில் உள்ளது. ஆனால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டாட் எக்ஸ் இது வந்து நம்ம என்னன்னு சொல்லணும். ஓகே, ஏன்னா ஃபீல்டில் இந்த எலமெண்ட் ஃபீல்டில் இருக்குது, இது வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டாட் எக்ஸ் ப்ளஸ் பீட்டா டாட் எக்ஸ், அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இது வந்து ப்ராடக்ட் இன் ஃபீல்டு, அது டாட் எக்ஸ், அது என்ன ஆல்ஃபா டாட் பீட்டா டாட் எக்ஸ். அதுக்கப்புறம் ஆல்ஃபா டாட் எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஆல்ஃபா டாட் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது வந்து எக்ஸில் உள்ள ஆப்ரேஷன், டாட்டுங்கிறது வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டாட் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா டாட் ஒய். ஓகே, ஸோ இந்த ஒரு நான் எம்டி செட்டில் இந்த 2 பைனரி ஆப்ரேஷன் இருந்து இந்த 8 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த செட்டை வந்து இட் இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ் ஆர் அ லீனியர் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்ட் எஃப்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு இந்த டெஃபனிஷன்லேருந்து நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா எவ்ரி ஃபீல்டு is every field F is a vector space over itself. ஏன்னா இந்த ஃபீல்டில் ஏற்கனவே 2 பைனரி ஆப்ரேஷனுமே இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு பைனரி ஆப்ரேஷன் இது எல்லாமே வந்து ட்ரூ, அந்த 2 பைனரி ஆப்ரேஷன். அதனால் எவ்ரி ஃபீல்டு இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ். ரெண்டாவது வந்து R2 எடுத்துக்கோங்க, செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் x, y. R2ல் வந்து இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ் ஆர் அ லீனியர் ஸ்பேஸ். இந்த v டாட் எஸ்பிங்கிறது வந்து வெக்டார் ஸ்பேஸோடைய சிம்பிள் அப்ரவேஷனாக நான் எடுத்துக்கிறேன். இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் R. இதில் வந்து வெக்டர் அடிஷன் என்ன, x1 x2 ப்ளஸ் y1 y2. இங்கே வந்து வெக்டர் அடிஷன் என்ன, இது வந்து x1 ப்ளஸ் y1 x2 ப்ளஸ் y2. இதுதான் வந்து வெக்டர் அடிஷன். ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் என்ன, ஆல்ஃபா x1 x2. இது வந்து என்ன, ஆல்ஃபா x1 ஆல்ஃபா x2. ஓகே, இது வித் ரெஸ்பெக்ட் டு இந்த 2 ஆப்ரேஷன் R2 இஸ் அ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் R. ஸோ இன்னொரு ஜென்ரலான ஒரு இது வந்து செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் 0, 1 to R. இது வந்து என்னென்னா செட் ஆஃப் ஆல் F ஃப்ரம்
close the interval 0 comma 1 to R such that f is continuous on 0 1. ஸோ இங்கே வந்து வெக்டார் அடிஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா எஃப் ப்ளஸ் ஜி அட் எக்ஸ், இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ், இது வந்து வெக்டர் அடிஷனை டிஃபைன் பண்ணுது. ரெண்டாவது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆல்ஃபா டாட் எஃப் அட் எக்ஸ், இது வந்து என்னென்னா ஆல்ஃபா இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் இன் 0 1, ரைட். திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் ஆல் எக்ஸ் இன் 0 1. அப்போ இதுதான் இங்கே வெக்டர் அடிஷன், இது ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். நமக்கு வந்து சம் ஆஃப் டூ கண்டினியூஸ், ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணால் கண்டினியூஸ்னு தெரியும். அதே நேரத்தில் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணால் அதுவும் கண்டினியூஸ்னு தெரியும். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் வச்சுட்டு நம்ம சி ஆஃப் 0 1 ஆர், இது வந்து ஒரு கண்டினியூஸ், இது வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர். இங்கே ஆருக்கு பதிலாக நம்ம சியும் போட்டுக்கலாம். ஸோ இன் ஜென்ரல் நான் வந்து எஃப்னு எடுத்துக்கிறேன். எஃப் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராகவும் இருக்கலாம். இதே மாதிரி இங்கே 0 1க்கு பதிலாக எந்த ஒரு நான் எம்டி செட்டனாலும் எடுத்துகிட்டு கண்டினியூஸை வச்சு நம்ம நான் எம்டியில் ஒரு டோபோலாஜிக்கல் செட்டோ அல்லது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸையோ எடுத்துகிட்டு நம்ம இதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் வெக்டார் ஸ்பேசஸ் அல்லது லீனியர் ஸ்பேசஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு ஒரு சில கான்செப்ட்ஸ் வெக்டார் ஸ்பேசஸில் என்ன படித்தோமோ அதை வந்து இப்போ ரீகால் பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து லீனியர் காம்பினேஷன் அப்படிங்கிறத வந்து ரீகால் பண்ணலாம். லீனியர் காம்பினேஷனுங்கிற கான்செப்டை, லீனியர் காம்பினேஷன். இப்போது ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து R2ல் வந்து ஒரு சில விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டெஃபினிஷன் போகலாம். இப்போ R2ல் வந்து இந்த 1,2 அப்படிங்கிற இந்த எலமெண்ட் எடுத்துக்கோங்க. 1 எக்ஸில் வந்து 1, ஒய்யில் வந்து 2. ஸோ 1,2 இந்த வெக்டர் எடுத்துக்கோங்க. 1,2ங்கிற வெக்டர். இந்த 1,2ங்கிற வெக்டரை நீங்கள் என்ன மாதிரி எழுதி பார்த்துருந்துருக்கலான்னா, இது வந்து 1,0 ப்ளஸ் 2 டைம்ஸ் 0, 1. ஓகே, 2 டைம்ஸ் 0, 1. ஸோ இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. 1,2 வந்து 1 டைம்ஸ் 1,0, அதாவது 1,0ங்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள ஒரு எலமெண்ட்டு. அதே நேரத்தில் இங்கேயும் வந்து 0, 1ன்னு இருக்குது. இது 2 டைம்ஸ் 0, 1. ஓகே, ஸோ இந்த வெக்டர் வந்து 1,2 இன்ட்டு 1 டைம்ஸ் 1,0 ப்ளஸ் 2 டைம்ஸ் 0, 1. இது வந்து இந்த வெக்டருக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த வெக்டர் எடுத்தாலும் எக்ஸ் ஒய்ன்னு எந்த ஒரு வெக்டர் R2ல் எடுத்தாலும் அந்த எக்ஸ் ஒய்யை நம்ம என்ன மாதிரி எழுதலாம்னா எக்ஸ் இன்ட்டு 1,0 ப்ளஸ் ஒய் இன்ட்டு 0, 1 இந்த மாதிரி எழுத முடியும். ஓகே, ஸோ இது ஒரு அப்சர்வேஷன். அதாவது இந்த வெக்டரை வெக்டர் அடிஷன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அந்த ஆப்ரேஷன்ஸ் வச்சு இங்கே 1,0 0, 1ங்கிற வெக்டரை வச்சு நம்ம எழுதியிருக்கோம். இது என்னங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஒன்று. அதே நேரத்தில் இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா எக்ஸ், 0 அந்த மாதிரி இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளது. இப்போது இங்கே ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். அந்த எலமெண்ட் வந்து எக்ஸ், ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே வந்து இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இல்லை. அப்போ ஒய் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போது வந்து இந்த எக்ஸ், ஒய்யை இந்த எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் ஈக்குவல் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி வெக்டரை வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த எக்ஸ், ஒய் இஸ் லீனியர்லி இண்டிபெண்ட் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்ல போகிறேன். லீனியர்லி இண்டிபெண்ட் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ். ஆனால் இங்கே உள்ள வேறு எந்த எலமெண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள வேறு எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அது வந்து எக்ஸ், 0. அதை நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இன்ட்டு 1,0. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள வேறு எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அது வந்து இந்த 1,0வை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, 1,0வை டிபெண்ட் பண்ணி இருக்குது. எப்படி இருக்குன்னா எக்ஸ் இன்ட்டு 1,0. இதை வந்து நான் டிபெண்டன்ஸ்னு வச்சுக்கிறேன். அதாவது எக்ஸ், 0 வந்து எக்ஸ் இன்ட்டு 1,0 இந்த மாதிரி என்னால் எழுத முடியும். அதனால் நான் டிபெண்டன்ட்னு சொல்கிறேன். ஆனால் வேறு ஏதோ ஒரு எலமெண்ட் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இல்லாத ஒரு எலமெண்ட் எடுத்தேன்னா அதை வந்து என்னால் இந்த மாதிரி எழுத முடியாது. எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1,0 அந்த மாதிரி எழுத முடியாது. அல்லது ஆல்ஃபா இன்ட்டு 1,0 அந்த மாதிரி எழுத முடியாது. உதாரணத்துக்கு எக்ஸ், 1 எடுங்க. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு
1,0 for any alpha. For any alpha. ஏன்னா இங்கே alpha into 1,0 வந்து alpha, 0 ரெண்டு வெக்டர் எப்போ சேமாக இருக்குன்னா எக்ஸ் கோஆர்டினேட் சேமாக இருக்கணும், ஒய் கோஆர்டினேட் சேமாக இருக்கணும். ஸோ அதுபடி பார்க்கும்போது இது வந்து நாட் ஈக்குவல். அப்போ இது வந்து இந்த எக்ஸ் கமா ஒய் வந்து எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து இல்லை, லீனியர்லி டிபெண்ட்டாக இல்லை எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து. ஆனால் அதே நேரத்தில் எக்ஸ் கமா 0 எடுத்தோன்னா அது டிபெண்ட்டாக இருக்குது. அப்புறம் எந்த ஒரு வெக்டர் எக்ஸ் கமா ஒய் எடுத்தாலும் in R2 அது வந்து x into 1 0 plus y into 0,1. ஸோ இதெல்லாம் நம்ம R2ல நமக்கு ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதே மாதிரியான விஷயத்தை தான் வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலாக வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே லீனியர்லி டிபெண்ட்னா வந்து என்ன சொல்கிறேன்னா எனி வெக்டர் இன் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் லீனியர்லி டிபெண்ட் டு 1,0. ஏன்னா வந்து அதை எனி வெக்டர் இன் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் அ ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் 1,0. வேறு ஏதாவது ஒரு எலமெண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் இல்லாத ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா தட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் 1,0 ஃபார் எனி ஆல்ஃபா. அதெல்லாம் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம இங்கே 2 வெக்டருக்கு பேசின மாதிரி நிறைய வெக்டர்ஸும் வந்து பேசலாம். மோர் தேன் 3 வெக்டர்ஸு போகும்போது நம்மளால் வந்து அதை இமேஜின் தான் பண்ணி பார்க்க முடியும், அதை வந்து பிக்டோரியலாக பார்க்க முடியாது. ஸோ நம்ம இப்போ வந்து மேத்தமெட்டிக்கல் டெஃபனிஷன்ஸ்க்கு போகலாம். லீனியர் காம்பினேஷன்னா என்ன, லீனியர் இண்டிபெண்ட்னா என்ன, லீனியர் டிபெண்ட்னா என்ன. ஸோ நான் முதல்ல லீனியர் காம்பினேஷன்னா என்னென்னு எழுதுகிறேன். ஸோ லெட் x1 x2 எக்ஸெட்ரா xn பிலாங்ஸ் டு எ லீனியர் ஸ்பேஸ் எக்ஸு. நான் வந்து லீனியர் ஸ்பேஸை இந்த எக்ஸுன்னு எழுதுவேன். எக்ஸு ஒய், கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் இதெல்லாம் வந்து லீனியர் ஸ்பேஸுக்கு. இந்த ஸ்மால் x1 ஸ்மால் x2 ஸ்மால் y1 ஸ்மால் y2 இதெல்லாம் வந்து அதில் உள்ள வெக்டர்ஸுக்கு. அப்புறம் ஆல்ஃபா பீட்டா அல்லது ஏபிசி அந்த மாதிரியான லெட்டர்ஸ் வந்து லோயர் கேஸ் லெட்டர்ஸ் வந்து ஸ்கேலர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம n வெக்டர்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n இது வந்து ஏதோ சம் n ஸ்கேலர்ஸ் வேறு எக்ஸ் வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்ட் எஃப். இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த ஆல்ஃபா 1 x1 ஆல்ஃபா 2 x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆல்ஃபா n xn இது வந்து யூஸிங் வெக்டர் அடிஷன் அண்ட் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் வந்து நம்ம இந்த எக்ஸ்ப்ரெஷன் எழுதியிருக்கோம். இந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த வெக்டர்ஸ் x1 x2 எக்ஸெட்ரா xn. இங்கே ஸ்கேலாருக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, ஏன்னா இந்த ஸ்கேலரை நம்ம வந்து கீப் ஆன் வேரி பண்ணலாம். இப்போ இந்த n வெக்டர்ஸை வச்சு எந்த n ஸ்கேலர் கொடுத்தாலும் நம்மளால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எழுத முடியும். இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு பேர் வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் திஸ் x1 to xnன்னு சொல்கிறேன். ஓகே, இது வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் x1 எக்ஸெட்ரா xn. ஓகே, இது வந்து ஒரு பர்டிகுலர் லீனியர் காம்பினேஷன். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா லீனியர் காம்பினேஷனும் எடுக்க முடியும். ஓகே, ஸோ த செட் ஆஃப் ஆல் லீனியர் காம்பினேஷன் எடுங்க. ஸோ செட் ஆஃப் ஆல் லீனியர் காம்பினேஷனை நான் இந்த மாதிரி எழுத போகிறேன். ஸ்பேன் ஆஃப் x1 எக்ஸெட்ரா xn. அதாவது நான் இங்கே n வெக்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்பேன் ஆஃப் இதை வந்து நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆல்ஃபா 1 x1 ஆல்ஃபா 2 x2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n xn வேர் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n இது எல்லாமே வந்து இந்த ஃபீல்டுலேருந்து வரக்கூடிய ஸ்கேலர். ஓகே, ஃபீல்டுலேருந்து வரக்கூடிய ஸ்கேலர். இப்போ இதுக்கு பேர் வந்து ஸ்பேன் ஆஃப் திஸ் n வெக்டர்ஸ். இப்போது இது வந்து n வெக்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எழுதியிருக்கோம். இது ஏதோ ஒரு சப்செட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எழுத முடியும். இ சப்செட் ஆஃப் எக்ஸு. இப்போ இந்த ஈங்கிறது வந்து ஃபைனைட் செட்டாகவும் இருக்கலாம் அல்லது இன்ஃபைனைட் செட்டாகவும் இருக்கலாம். இப்போ ஸ்பேன் ஆஃப் ஈங்கிறது வந்து என்னென்னா the set of all finite linear combination of the set of all finite linear combination of vectors from E. அதாவது ஈல வந்து ஃபைனைட் வெக்டர்ஸ் எடுத்துகிட்டு அதோடைய லீனியர் காம்பினேஷன் பாருங்கள். செட் ஆஃப் ஆல் லீனியர் காம்பினேஷன் ஃபார் எவ்ரி ஃபைனைட் நம்பர் ஆஃப் வெக்டர்ஸ் ஃப்ரம் இ, அதை தான் வந்து ஸ்பேன் ஆஃப் ஈன்னு எழுதுகிறோம். நமக்கு வந்து ஃபைனைட் வெக்டர்ஸுக்கு ஸ்பேன் இ தெரியும். இது வந்து ஒரு எனி சப்செட் ஆஃப் எக்ஸுக்கு வந்து ஸ்பேன் இ எழுதியிருக்கோம். இப்போ இது இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக
இப்போ இந்த செட்டுக்கு வந்து இப்போ ஏற்கனவே எக்ஸில் வந்து ஒரு பைனரி ஆப்ரேஷன் இருக்குது, பைனரி ஆப்ரேஷன் ஆன் எக்ஸு, அப்புறம் வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் ஃப்ரம் எஃப் கிராஸ் எக்ஸ் டு எக்ஸு. இப்போ இந்த ரெண்டு பைனரி ஆப்ரேஷனையுமே வந்து இந்த செட்டுலேயுமே வந்து நம்மளால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். அதாவது ப்ளஸ்ஸு இது வந்து பைனரி ஆப்ரேஷன் ஃப்ரம் ஆன் எக்ஸு. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்பேன் எக்ஸ் ஸ்பேன் இ கிராஸ் ஸ்பேன் இலேருந்து ஸ்பேன் இக்கு போகிற ஒரு பைனரி ஆப்ரேஷனாக நம்மளால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா வந்து இங்கே ஒரு வெக்டர் எடுக்கிறீங்க, இங்கே ஒரு வெக்டர் எடுக்கிறீங்க, இங்கே வந்து ஃபைனைட் லீனியர் காம்பினேஷன், அதோட சம்மும் வந்து ஃபைனைட் லீனியர் காம்பினேஷன். ஸோ அது வந்து ஸ்பேன் இயில் தான் வரப்போகுது. அதே மாதிரி டாட் ப்ராடக்ட்டையும் பாருங்கள், இது வந்து எஃப் கிராஸ் இதுலேருந்து ஸ்பேன் இக்கு போகக்கூடிய ஒரு மேப்பு. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மேப்பும் வந்து அதோடைய கோடமைனும் ஸ்பேன் ஈஸியாக தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து எக்ஸ் இல்லை, ஏன்னா டெஃபனிஷனை ஸ்பேனோட டெஃபனிஷனை யூஸ் பண்ணிங்கன்னா அதோடைய ரேஞ்ச் வந்து ஸ்பேன் ஈயில் தான் இருக்க போகுது இந்த ரெண்டு ஆப்ரேஷனோடையும். அது மட்டும் இல்லை, இந்த ரெண்டு ஆப்ரேஷனும் வந்து அந்த 8 ப்ராப்பர்ட்டியும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது. இன் அதர் வேர்ட்ஸ் ஸ்பேன் ஆஃப் இ ப்ளஸ்ஸு டாட்டு. நான் இங்கே வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து எக்ஸுங்கிற அந்த எக்ஸுங்கிற வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து தான் வருது. ஸோ அதனால் ப்ளஸ் கமா டாட்டுன்னே போட்டுக்கிறேன். ஓகே, is a vector space over the same field F. Okay, over the same field F where plus dot plus is a binary operation from x to x and dot is a binary operation from f cross x to x with respect to which x is a vector space, and x plus dot is a vector space over f. அதாவது இந்த செட்டு நம்ம கொடுத்துருக்க ஒரு ஈங்கிற ஒரு சப்செட் எடுக்கிறோம், அதுலேருந்து ஸ்பேனுங்கிறத ஸ்பேன் ஆஃப் ஈயை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பேன் ஆஃப் ஈயே வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸ்னு வரப்போகுது. ஓகே, இது வந்து இந்த ஸ்பேன் ஆஃப் இ வந்து சப்செட் ஆஃப் எக்ஸுங்கிறதுனால நம்ம வந்து இதை சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ்னு வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ எனிவே நான் சப்ஸ்பேஸ் ஆஃப் எ வெக்டர் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணும்போது நான் வந்து என்ன சப்ஸ்பேஸ்னால் என்னென்னு டிஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து லீனியர் காம்பினேஷனை வச்சுட்டு ஸ்பேனுக்கு போயிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டுன்னா என்ன? லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட். So a non-empty set E in a vector space x over f, இதை வந்து நம்ம எப்போ லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு சொல்லுவோம்னா is said to be linearly independent, L dot Li ன்னு எழுதிக்கிறேன், linearly independent if for all finite vectors x1 x2 etc xn in E and scalars alpha 1 alpha n in F such that the linear combination வந்து equal to 0 vector na imply the scalars are 0. அதாவது இந்த ஈல வந்து முதல்ல நான் எம்டி செட்னு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா எம்டி செட்டுக்கு வந்து நம்ம இங்கே உள்ள இது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், அதனால் நம்ம வெரிஃபை பண்ண தேவையில்லை. எம்டி செட் இஸ் ஆல்வேஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இப்போ இங்கே நான் எம்டி செட்டுன்னா நம்ம எப்போ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்ல போகிறோம்? இதில் உள்ள எந்த ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் வெக்டர்ஸ் எடுத்தாலும் அதுக்கு வந்து இந்த லீனியர் காம்பினேஷன், ஏதோ ஒரு லீனியர் காம்பினேஷன் எழுதியிருக்கீங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டர்னு வந்ததுன்னா இந்த ஸ்கேலர்ஸ் எல்லாமே வந்து 0வாக தான் இருக்கணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் 2 வெக்டர் எடுத்துகிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், இது வந்து நம்ம ஜாமெட்ரிக்கலாக நம்ம என்ன வியூ பண்ணோங்கிறதுக்கு வந்து இங்கே 2 வெக்டர் எடுத்துகிட்டு பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த 2 வெக்டர் எடுத்துக்கோங்க, 1 0 0 1. இந்த 2 வெக்டர் எடுத்துகிட்டு
இந்த ரெண்டு வெக்டர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா என்னன்னு பாருங்கள். லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா இங்கே ஆல்ஃபா 1 1 0 ப்ளஸ் அல்லது ஆல்ஃபா 1 0 ப்ளஸ் பீட்டா 0 1 ஈக்குவல் டு 0,0ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஜீரோவாக தான் இருக்கணும், வேறு சான்சஸே இருக்கக்கூடாது ஆல்ஃபா பீட்டா ஸ்கேலருக்கு. அது வந்து ஈஸியாக உங்களுக்கு வெரிஃபை பண்ணலாம். ஏன்னா ஆல்ஃபா கமா பீட்டான்னு வரப்போது இட் இஸ் ஈக்குவல் டு 0 0ன்னா ஆல்ஃபா 0 பீட்டா 0. இதை இங்கே வந்து ஜாமெட்ரிக்கலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொன்னேன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இல்லாத எந்த ஒரு வெக்டர் எடுத்தாலும் அதை வந்து நான் லீனியர்லி இண்டிபெண்ட் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ்னு சொன்னேன். இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் வருது. இங்கே 1,0ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள ஒரு வெக்டரு, 0,1ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் இல்லை. அப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த 1,0 0,1 இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் நான் சொன்னேன். அதை தான் நம்ம இங்கே இப்போது ப்ரூஃபும் பண்ணோம். ஓகே, ஸோ இது வந்து ரெண்டு வெக்டருக்கு ஓகே. இது வந்து ஜென்ரலான ஒரு டெஃபனிஷன். எந்த ஒரு செட்டு கொடுத்தாலும் அந்த செட்டு இன்ஃபைனைட் செட்டாக கூட இருக்கலாம். அதை வந்து எப்படி நம்ம வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லணும்னா அதில் உள்ள எந்த ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் வெக்டர்ஸ் எடுத்தாலும் அதோட லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் த ஸ்கேலர்ஸ் ஆர் 0. ஓகே, ஸோ இப்போது இது வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட். லீனியர்லி டிபெண்டன்ட்னா எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா சப்செட் E of a vector space X is said to be linearly dependent நான் இதை வந்து ஃபஸ்ட்டு ஓகே லீனியர்லி டிபெண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதோடைய ஷார்ட் ஃபார்மாக எல்டின்னு தான் யூஸ் பண்ண போகிறேன். லீனியர்லி டிபெண்ட் அதை வந்து L.Dன்னு எழுதுவேன். லீனியர்லி டிபெண்ட் இஃப் E is not linearly independent. E is not linearly independent. Not linearly independent னா என்ன? இங்கே பாருங்கள், இங்கே for every finite set in E linear combination equal to 0 implies the scalars are 0. அப்போ இது ட்ரூ இல்லைன்னா there exists a finite number of vectors such that its linear combination equal to 0, but that does not imply the scalars are 0. That is, அதாவது there exist vectors x1 x2 etc xn in E and scalars alpha 1 alpha 2 etc alpha n in F such that alpha 1 x1 alpha 2 x2 in the linear combination equal to 0, but that does not imply alpha 1 equal to 0 alpha 2 equal to 0 etc alpha n equal to 0. இது that does not imply இந்த ஸ்கேலர்ஸ்லாம் 0 இல்லைன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஸ்கேலர் வந்து நான் ஜீரோவாக இருக்குது. ஓகே, தட் ஸோ இங்கே லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் டு 0 such that the scalars at least one of the scalar is not equal to 0. ஸோ உதாரணத்துக்கு எகெயின் R2வில் நம்ம பார்த்த மாதிரி இங்கே பாருங்கள், R2வில் 1 0 எடுத்துட்டோம். வேறு எந்த ஒரு வெக்டர் எடுத்தாலும் x 0ங்கிற ஃபார்மேட்டில் இருக்க போது அது வந்து x × 1,0. அப்போ 1 0வும் x 0வும் லீனியர்லி டிபெண்டன்ட். 1 0வும் x 0வும் லீனியர்லி டிபெண்டன்ட். ஸோ எக்ஸாம்பிள் 1 0 2 0 is a linearly dependent set in R2 over R. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம லீனியர்லி இண்டிபெண்ட்னா என்ன, லீனியர்லி டிபெண்டன்ட் செட்டுன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பேசிஸ்னால் வந்து என்னென்னு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே ஸ்பேனிங் செட்டுன்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ டெஃபனிஷன் basis of basis. ஓகே, இந்த பேசிஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ஹாமல் பேசிஸ்.
So a subset E of a vector space X is said to be a basis of X if one E is linearly independent, number 2 span of E equal to X. Okay, ஒரு linearly independent set which also spans the vector space X, அதை தான் வந்து நம்ம பேசிஸ்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் 1001 is a basis of F2 over அல்லது ஓகே R2 over R. ஓகே, ஸோ இதோட நான் இன்னைக்கு லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நன்றி.